முடிவு அந்த கோடியில் தான் முடிகிறது. வேற எந்த கோடியும் நம்ம கூட வராது. அதுக்கு இடையில காசு, பணம், சொத்து, பத்து, பொண்ணு, அட வயசுல பருவத்துல கல்யாணம் முடிக்கிறானே கவண்டனவனாலே 35 வருஷம் 36 வருஷம் பையன் செட்டில் ஆகுட்டு. எப்ப செட்டுப்பல் வைக்கிற வயசு? செட்டில் ஆகுறதுன்னா என்ன நடுவர் அவர்களே? செட்டில்மெண்ட்னா என்ன தெரியுமா? என்ன செட்டில்மெண்ட்? இப்ப செல்லாண்டியம்மனை கொண்டாந்து அங்க வச்சிருக்கிறோம். ஆமா. கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு 10 வருஷம் இருக்குமா 8 வருஷம் இருக்குமா? 12 வருஷம் ஆச்சு. 12 ஐயா சொல்றேன். 12 வருஷத்துல என்னைக்காவது அந்த செல்லாண்டியம்மன் எந்திரிச்சு வெளிய வந்திருக்காளா? இல்ல. நம்ம வீட்டு நோம்பிக்கு வந்திருக்காளா? அவளை பார்த்தோம்னா பாரு. ஆமா. ஒரே நாள் நம்ம வீட்டு வாசல் வந்து ஏய் சுப்பிரமணி நான் செல்லாடி வந்திருக்கிற ஒரு கிளாஸ் காப்பி கொண்டா கேட்டுக்கிறாளா? முன்னாள் இருக்கிறது விநாயகர் கோயில் தானே? புள்ளார் கோயில். இந்த புள்ளாரு தொப்பை வச்சுட்டு சொட்டு அவருக்கு அவருக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாந்து குளக்கட்டையா போட்டு இடிக்கிறோம்ல அளவுக்கு இல்ல அவருக்கு. ஒரு நாளைக்கு நாள் வெளியே வந்துட்டு குமாரு அந்த வாழைப்பழம் ஒரு சீப் கொண்டாடா உடைச்சிட்டு தேங்காய் நீயே எடுத்துட்டு போயிடுற. வச்சா தானே கொஞ்ச நேரம் அதை திங்கலாம். பாக்குற நல்ல சைஸ் தேங்காயா வாங்கி உடைச்சு சட்னிக்கு ஆகும்னு கொண்டுட்டு போயிடுறேன். கேட்டுக்குதா? இதுக்கு பெயர் தான் செட்டில்மெண்ட். இந்த வேப்ப மரம் நெட்டணும். ஆமா. நெட்னா தொட்டிக்கு தான் இருக்குது. எங்கேயும் போகல. இது செட்டில்மெண்ட். அப்ப மனுஷனுக்கு எது செட்டில்மெண்ட்? எது? 6 அடிக்குள்ள கொண்டு போய் போட்டு மண்ணை போட்டு மூடி மேல வேலிமுள்ள வச்சு கல்ல வச்சுட்டு வர மாட்டீங்களா? அதுதான் மனுஷனுக்கு செட்டில்மெண்ட். அப்ப தொடங்குற இடம் இல்ல செட்டில்மெண்ட். தொடங்குற இடம் தான் செட்டில்மெண்ட். அப்படி போடு. அப்ப நீ எப்ப செட்டில் ஆகுவே? சுடுகாட்டுக்குள்ள போயிடுதா செட்டில் ஆகுவே? அல்ல தயவு செய்து சொல்றனுங்க. பொண்ணு பார்த்து பொண்ணு கொடுக்கும் போது கவண்டச்சாரியில நாளுக்கு நாள் குழந்தை பிறக்கிறது கம்மியாயிட்டு வருது. இல்ல அப்படியே இருந்தாலும் ஒத்த புள்ளையா 2 பெத்த 8 புள்ள 10 புள்ள பெத்த கவண்ட மூட்டை ஒத்த புள்ள. உங்க அப்பா இருக்கு எத்தனை புள்ள? 14 புள்ள. என்னையா சொல்ற? என்ன வேலை? அந்த வேலை தான் வேற கலெக்டர் வேலை. உங்க அப்பா அதே வேலையா தான் நான் கேட்டேன். ஏன் கிழவனுக்கு 14 புள்ளைடா? உங்க பெரியப்பா 13 புள்ளைடா. அவனை தாண்டி காட்டணும் வைராக்கியத்தை. வைராக்கியத்தை எதுல வச்சிருக்காரு பாருங்க. கைதட்டுங்க. மஞ்சள் கோமணத்துல வச்சுக்கிற இடத்துல வச்சுக்கிறேன். அப்பெல்லாம் அப்படி இருந்தாங்க. வஞ்சகம் இல்ல. சின்ன சோத்துல வஞ்சகம் இல்ல. எந்த வஞ்சுண்டா? கம்பு ராய் குதிரவாழை தேட சாம காட்டுல வளைச்சது. ராய்க்கல்ல களி கலரி நல்ல கள்ளக்கொடை சட்னி ஆடி தொட்டு தொட்டு குடு 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 குடுக்குடா. நல்ல கிளவி சொல்ல சொல்லையே திங்கிற சுகம் வருது. கைதட்டுங்க. அதுதான் என் கிராமத்து மண்ணு. அன்னைக்கெல்லாம் கம்பு குத்துறாங்க, ராய் நெரிச்சாங்க, சோளம் குத்துறாங்க. இன்னைக்கு புருஷனுக்கு போட்டு குத்துறாங்க. வெள்ள வேட்டிக்கு அரிசி அடிச்சுக்கிட்டு வா. உங்க ஊட்டமா அப்படிதாங்க. நல்ல குத்துவே கூட்டமா. கம்பு குத்திட்டாள். தங்கச்சிக்கு என்ன நல்லா சமைக்குமியா? நல்லா சமைச்சிட்டா. இதை முடிக்கிட்டு என்ன அப்படிதான் வரேன். நீ இறங்குற மாதிரி வந்து இன்னைக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை இப்படியே இருக்கப்படாது. விவசாயிகளுக்கும் தனி சட்டம் வரணும்னு அன்னைக்கு எழுதுனா பட்டுக்கோட்டை அரசியல் தாண்டி இந்த வார்த்தையை சொல்றேன். சொல்லுங்க. எம்ஜிஆர் நாடோடி மன்னன் ஒரு படம் எடுத்தார். நாடோடி மன்னன். அந்த படம் எடுக்கும் போது இருக்கிற சொத்து பத்த பூரா வித்து போட்டு படம் எடுத்தார். உண்மை. இங்க பல பெரியவங்களுக்கு தெரியாது. எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு பொருளாதார நலிவின் போது எடுத்த திரைப்படம் தான் நாடோடி மன்னன். அதுல 3-4 பாட்டு இந்த ஆளுக்கு மனசுக்கு பிடிக்கல. எப்படியாவது ஒரு பாட்டு ஜெயிக்கிற மாதிரி பாட்டு வேணும்னு யோசனை பண்ணி பார்த்துட்டு கண்ணதாசன் கிட்ட கேட்டாரு. கண்ணதாசன் பாட்டு பிடிக்கல, மருதகாசி பாட்டு பிடிக்கல. பக்கத்துல இருந்த பியோர்த்த சொன்னேன், ஐயா பட்டுக்கோட்டைன்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு பாட்டு பாப்போம் கல்யாண சுந்தரத்துக்கிட்ட. அவர் வந்து கேட்கும் போது பிஏ வந்து கேட்கிற அப்படி எம்ஜிஆர் கேட்கிறாரு ஒரு பாட்டு கொடுங்க. அதுக்குன்னு எழுதல. அப்ப அவர் ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தார், ஜனசக்தி. அதுக்கு இந்த கூலிக்கார விவசாய பயலுக்கெல்லாம் ஒரு பாட்டு எழுதியிருக்கிற, இது ஆகுமான்னு பாட்டு கையில் கொடுத்தாரு. ஒரு சீட்டை கொடுத்து இது ஆகுமா பாரு. வாங்கி எம்ஜிஆர் படிச்சு பார்த்து போட்டு சொன்னாராம், கல்யாணம் நான் ஜெயிச்சுட்டேன். இவரு கேட்டிருக்காரு, ஏன் நாடோடி மன்னன் படத்துக்கு பேர் வச்சீங்க? பாரு எம்ஜிஆர் கேட்கிற கேள்வி அது. அவர் சொல்லிக்கிறார், எம்ஜிஆர் எங்கிட்ட இருக்கிற சொத்தை பூரா இந்த படத்துல போட்டேன். இந்த படம் ஓடிட்டா நான் மன்னன், இந்த படம் ஓடலின்னா நான் நாடோடி. அதனாலதான் இந்த படத்துக்கு நாடோடி மன்னனே பேர் வச்சோம்னா. உண்மையிலுமே அதுல ஒரு அற்புதமான பாட்டுங்க. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாம வரப்போ
வயிறு நிறைய அது சிந்தித்து முன்னேற வேறுமாடி வரப்போம் கட்டவாறு வாய் நாளை வரப்போம் கட்டவாறு உண்மையிலுமே ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய கஞ்சி, அதாவது கஞ்சி என்றால் பானை நிறையாது சிந்தித்து முன்னேற வேண்டுமடின்னு அன்னைக்கு போட்ட வரிதான் எத்தனையோ மக்கள் சிந்தனையோடு வாழ்க்கை பெற காரணமாக இருந்ததுன்னு சொன்னா, அப்படி பகுத்தறிவு சிந்தனைகளை பக்குவமாக எடுத்து சொன்ன பாடல்கள் என்றைக்குமே பழைய பாடல்கள் தான் என்று சொல்லி சபாஷ். நடுவர் அவர்களே, 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ணா சொர்க்கம் இல்லை, 10,000 பேருக்கு சோறு போட்டா சொர்க்கம் இல்லை, ₹1,00,000 கொண்டு போய் கோயில காணிக்க போட்டா சொர்க்கம் இல்லை. இந்த காலத்துல பொட்டாட்டி வச்சு கேட்காம பெத்த தாய் தாப்பனுக்கு வவராரு சோறு போடுங்க. உங்க மாமனா மாமியால் நீங்க நல்லா பாத்துட்டீங்கன்னா தான் நாளைக்கு உங்க ஒன்னும் பொண்டாட்டி யார் உங்க நங்கையாக்காரி உங்க ஒப்பனாயால் நல்லா பாத்துக்குவா. இன்னைக்கு உங்க மாமியாளுக்கு ஒரு டம்ளர் சுடு தண்ணினாலும் வச்சு கொடுத்தாத்த நாளைக்கு உங்க நங்கையாக்காரி உங்க ஆயாளுக்கு ஒரு பச்சை தண்ணினாலும் கொடுப்பான். நல்ல பொடச்ச மரம் மூளையிலே இடிச்ச ஒண்ணு வாசல் சபாஷ். நாம உடைச்ச மாதிரி எங்குமோ திரும்பி நம்மளத்தான் புடைக்கி. ஆகினாலே ஆருக்கு பயக்கலினால அந்த மாரிக்கு பயந்து வாழுங்க. கணவனு மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுப்பாங்க. நான் சொல்லுவேன், விட்டு கொடுத்து வாழ வேண்டாம், யாருமே விட்டு கொடுக்காம வாழுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புருஷனை பொண்டாட்டி விட்டு கொடுக்காதீங்க, பொண்டாட்டி புருஷனை விட்டு கொடுக்காதீங்க, குடும்பத்தை விட்டு கொடுக்காத வாழுங்க. இன்னொருக்கா வந்து நாம பேர்பட்ட ஊர்ல நீ சத்திவாலத்துல வந்து பிறந்திருக்கிற இந்த ஜென்மத்துல 4 ஜென்மம் பிறக்க போறோமா? பங்கு பங்காளி சண்டை போட்டிருப்பீங்க, 6 வருஷமா பேசாது இருந்திருப்பீங்க, எல்லா பகை இன்னையோடு மறந்துருங்க. அந்த ஆத்தா கோயில போய் நின்று ஒரு வேப்பத்தலை கிள்ளி கையில 2 பேரும் கையை மாத்திட்டு வாடா மாப்பிள வாடா மச்சான் போங்க ஐயா, கரும சொத்தன்னையா சொத்து, செத்து போயிட்டு அண்ணாக்கு அவர் கூட இல்லை என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றியை பாராட்டி நன்றிங்க, வணக்கம். நல்ல கைதட்டல் கொடுங்க. பத்தாது, உண்மையிலுமே ஒரு 45 நிமிடத்துக்கு மேல உழைத்த அன்பு தம்பி மஞ்சுநாதனுக்கு உண்மையிலுமே சக்தி பாளையத்தில் ஒரு தன் சக்தியை காட்டிய உனக்கு உண்மையிலுமே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். என தம்பி பழைய பாடலுக்கு பேசிய பல நாள் ஆச்சு, இன்னைக்கு பேசியிருக்காரு. நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை மீண்டும் இந்த மன்றம் உங்கள் கைதட்டலோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஒரு வார்த்தை சொன்னாரு, அதை மட்டும் சொல்லிட்டு தம்பியை உடனடியாக வேகம் குறையாம இருக்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னார், யாருக்காவது மனச்சங்கடங்கள் இருக்கு, மனச்சங்கடங்கள் இருக்கும், பெரியவங்க நிறைய பேர் இருக்கனால சொல்றேன். எம்ஜிஆர் அவர்களை பத்தி சொன்னா சிவாஜி கணேசனை பத்தியும் சொல்லணும்ல இந்த மேடையில, அதனால நான் சொல்றேன். அதே எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை சொன்னாரு, நாமெல்லாம் நடிப்பதற்காக, உண்மையிலுமே சொல்றோம், மனிதனாக பிறந்து விட்டோம் என்பதற்காக நாம் எல்லோரும் நடித்துக் கொண்டிருக்கிறோம், நடிப்பதற்காகவே பிறவி எடுத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு பேர் சொன்னார். பாபுன்னு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்துல அந்த பிள்ளை ஒரு காட்சி வருங்க, அதை மட்டும் சொல்லிடுறேன், பெரியவங்க பார்த்திருப்பீங்க. சொத்தை பிரிச்சு கொடு, நீ எல்லாம் கூட பிறந்த அண்ணனா அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்துல பிராது கொடுத்துருவாரு அண்ணன். அந்த தம்பி அண்ணன் சிவாஜி தம்பி நிப்பாரு, பஞ்சாயத்துல கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டுருவாருங்க. 4 பேருக்கு மத்தியில வீட்டுக்கு தலை குனிஞ்சு வருவாரு சிவாஜி. அப்ப அம்மா கேட்பாங்க, என்ன தம்பி ரொம்ப திட்டானா அப்படிங்கும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு, விடாத்தா, இன்னொரு பிறவியிலேயா உன் வயிற்றுல 2 பேரும் பிறக்க போறோம், நம்ம தம்பி தானே திட்டினதுன்னு சொல்லுவாரு பாருங்க. அந்த பாபுங்கிற படத்துக்காக வாலிங்கிற கவிஞன் ஒரு பாட்டு கொடுத்தான் பாருங்க. பல நூல் படித்து நீ எறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பல நூல் படித்து நீ எறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார், இதோ என் தெய்வம் முன்னாலே அப்புறே ஒரு புன்னகையில் கண்டேனே. சக்தி பாளையத்துல உங்க வீட்டு பிள்ளையா நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன், நடுவரா கேட்கல, உங்க வீட்டு பிள்ளையா, யாருடைய புன்னகைக்கும்
நாம் காரணமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, யாருடைய கண்ணீருக்கும் வாழ்நாளில் நாம் காரணமாக இருந்து விடாமல் வாழ்வதே அந்த ஆத்தாளுக்கு பிரியமான வாழ்க்கை என்பதை சொல்லி, என்ன பழைய பாட்டு எல்லாம் நிப்பாட்டு, எங்க புது பாட்டு தான் என்னைக்குமே டேஸ்ட்ங்கிற மாதிரி புதிய பாடல்களுக்காக இனிய ஆசிரியர் புதுக்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கிற என் அன்பு சகோதரன் கவிஞர் நல்ல ஆசிரியர் ராஜ ஜெய்சங்கர் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு இவர் ஒரு 20 நிமிஷம், அவங்க ஒரு 20 நிமிஷம், அவங்க ஒரு 20 நிமிஷம், 1 மணி நேரத்துல நிகழ்ச்சியை சிறப்பா முடிக்க இருக்கிறோம். கடகடாட்டு நல்ல நகைச்சுவை, நல்ல அந்த அம்மா எல்லாம் பேசுறத விட்டுறாதீங்க தயவு செய்து. அப்படி ஒரு பேச்சு. இந்த அம்மாவுடைய பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. நானே இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கேன். இன்னைக்கு இந்த அம்மாவோட பாட்டு இன்னைக்கு மூக்கு காது வாயி எல்லாம் சப்த நாடிலையும் பாடு பாருங்க இன்னைக்கு பழனி அம்மா. இருமா இருமா நடுவர் அவர்களே, என்னவா என்னுடைய நீண்ட கால உண்மையிலுமே அவன் பாடி கூட பாடி எனக்கு வாயில்ல உண்மையிலுமே குடல் மேல வந்துட்டு போதியா. நடுவர் அவர்களே, என்னோட நீண்ட கால ஆசை வந்து மஞ்சுநாதன் அண்ணன் பேசின பிறகு உடனே பேசணும், சரி அவரை எதிர்த்து பேசணும், அதை மஞ்சுநாதன் மேல உட்காந்து கேட்கணும், என்னுடைய நீண்ட கால கனவு. சரி, ஆனா இன்னைக்கு அது நடக்காம போச்சு. சந்தர்ப்பம் எனக்கு தெரியும், அவன் என்ன சூழல்ல வந்தான்னு எனக்கு தெரியும். பொது மேடையில சொல்லக்கூடாதுங்கிறக்காக சொல்றேன். எனக்கு தகவல் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, அவங்களுடைய பாட்டி ரொம்ப உடல் நலம் குறையாம இருக்காங்க. கொஞ்சம் எப்படி சூழ்நிலைன்னு தெரியல. வீட்டிலிருந்து ஒரு 20 ஃபோன் வந்துருச்சு. இருந்தாலும் மேடைக்குன்னு தேதி கொடுத்துட்டா உசுரே போனாலும் வராம இருக்கக்கூடாதுங்கிற அந்த உணர்வுக்காக மஞ்சுநாதன் வந்திருக்காரு. உடனடியாக வழி அனுப்ப வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்காக தான் போயிருக்காரு. அந்த ஆத்தாட்ட நானும் வேண்டுதல் வச்சிருக்கேன். அந்த பாட்டி அவங்க எல்லாருக்குமான அந்த பெரியவங்க ஆயா இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நீண்ட ஆயுளோட வாழணும்னு நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அதனாலதான் தம்பி போயிருக்காரு. நீங்க பேசுங்க. ஆனா எப்படி பேசுறாரு, என்ன பாடுறாரு, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன் பேசின பிறகு இல்ல, மஞ்சுநாதன் பேசின பிறகு நம்ம பேசுறது ரொம்ப கஷ்டம் தான். அதனால தானே நானே பேசுறது இல்லை. அதனால நீங்க பேசுறது இல்லை. இருந்தாலும் நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன். ஓகேவா? நீ பேசு. ஓகே, பேசினாதான் பேமெண்ட். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு. நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும், நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே. பாடுபட்டவன் பாண்டாளி, அவன் நாடுக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே எல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி, அவன் நாடுக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே எல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். ஊரெங்கும் லாபங்கள், நாடெங்கும் சேமங்கள். ஊரெங்கும் லாபங்கள், நாடெங்கும் சேமங்கள். நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே, நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே என்று அந்த மகாசக்தி மாரியம்மனை வணங்கி சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் இனிதே அரங்கேறி கொண்டிருக்கின்ற பட்டி மாமண்டத்தின் நடுவர் பெருந்தகை ஆழமான இலக்கியம், அர்த்தமும் நகைச்சுவை, தேவையான உளவியல், தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம், இப்படி எதை கேட்டாலும் தருகின்ற இலக்கிய கூகுளாய் வளம் வருகின்ற நடுவர் பெருந்தகைவர்களே. என்னையாப்பா? ஆமா, தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் பெருமக்களே, நெஞ்சம் நிறைந்த இசைக்கலைஞர்களே, நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக கண் விழித்து காத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு பிரியமான என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கு நண்பின் வணக்கம். அந்த அம்மால எவ்வளவு அழகா கை தட்டுறாங்க. அண்ணா இதே மாதிரி ஏத்துங்கண்ணே. நடுவர் நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? என்ன
கேள்வி கேட்டேன்? என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? ஏன் இவ்வளவு வேகமா அகற்ற? நீ என்ன விட 2 இன்ச்சு வேகமா வளர்ந்துட்டேன்னா நடுவரை மறட்டுவியா? சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? என்றும் நினைத்தாலே இனிக்கும் திரை இசை பாடல்கள் பழைய பாடல்களா புதிய பாடல்களா? அன்றைய பாடல்களா இன்றைய? அன்றைய பாடலா இன்றைய பாடல் கேட்டிருக்கீங்களே. மஞ்சுளா வந்தார்ல, நான் என்ன சொன்னேன், அவரு காலத்துல ஒரு நல்ல பாட்டு தான் பாடுறேன் தவிர எங்க பாட்டுல குறை சொன்னாரு. இப்ப அவங்க பாட்டு மட்டும் எல்லா பாட்டும் நல்ல பாட்டா? அவர் 4 பாட்டு பாடினாரு. என்ன பாட்டு பாடினாரு? போகாத பாதையிலே போக கூடாது, புத்தி கட்டு கூடாது, போகாத பாதையிலே போக கூடாது, புத்தி கட்டு நிக்க கூடாது, மனுஷன் மாறக்கூடாது, மற்றவங்க பொருள் மேல ஆசை வைக்க கூடாது. எப்ப பாடினாங்க? 50 வருஷத்துக்கு முன்னாடி பாடினாங்க. அன்னைக்கு மாடு இருந்துச்சு, மனுஷன் மாடு மேய்ச்சா மாட்டுக்கு பாட்டு போட்டாங்க. ஆனா இன்னைக்கு மாடு இல்ல, மாடு மேய்க்க நிலம் இல்ல. ஏன்? எல்லா நிலம் பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் மாடு மேய்ச்சோமோ, எங்கெல்லாம் புல்லு முளைச்சோ அங்கெல்லாம் இன்னைக்கு கல்லு முளைச்சிருக்கு. எங்கெல்லாம் விவசாயம் பண்ணமோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க பிளாட் போட்டு கலர் கலரா கொடி நட்டு வச்சிருக்கோம். காலம் மாறி போச்சுல. இந்த காலத்துக்கு இந்த மாதிரி எங்க ஆளு புதுக்கவிஞர் பாட்டு கொட்டுறான். எப்படி சொல்லலாம் தெரியுமா? குத்தாங்கல் போட்டு வச்சு ஓலை போட்டு சென்னிக்குது, குத்தாங்கல் போட்டு வச்சு நத்த கால் இருக்குது, அச்சோ 3 போக 1 போக ஆச்சுடா, காய வச்ச நெல்லி இப்போ கடத்தருவே போச்சுடா, பசிடா பட்டினி சாவுடா எத்தனை, எங்கடா எங்கடா அடியடா அடியடா, ராஜாவுக்கு கேட்கட்டும் அரே நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு அரே நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா. இருயா, நீ 1000 நல்ல கருத்து சொல்லு. அது என்ன நாக்கு முக்கு? அது என்ன? நடுவுகளே, ஒரு மனிதன் அடிக்கின்ற பொழுது நாக்கு தான் ஒரு மனுஷனை பார்த்தா தப்பா பேசும். சரி. மூக்கு தான் தப்பான வாசனை நுகரும். இது 2 தான் சமூகத்தில் மோசத்தை உண்டு பண்ணுறத. நல்ல சிந்தனை சொன்ன பாட்டு எங்க பாட்டுங்க? நல்லா சமாளிக்கிறையா? நாக்கு மூக்கு. ஆமா. அப்புறம் என்ன பாட்டு பண்ணாரு? நிறைய பண்ணாரு. மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏட்டு மூட்டி வயக்காட்ட உழுது போட்டு செல்ல கண்ணு, பசு தலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. நான் என்ன சொல்றேன், அந்த காலத்துல மாடு இருந்துச்சு, அந்த காலத்துல கலப்பு இருந்துச்சு, உழுக நிலம் இருந்துச்சு, அதுக்காண்டி மாட்டுக்கு போட்டு போட்டு. இன்னைக்கு மாடு இல்ல, நிலம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு யாரு இருக்கா? மனுஷன் இருக்கிறான், இயந்திரமா இருக்கிறான். இவனுக்கு நாங்க பாட்டு போட்டு கொடுத்தோம். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் தான் சொன்னாரு, இந்த டிராக்டர்னு வந்துருச்சு. ஆமா. அப்பெல்லாம் மாடு பூட்டி ஏர் நடத்துவாங்க. இன்னைக்கெல்லாம் டிராக்டர் வந்துருச்சுயா, மாடு வேண்டாம், மனுஷன் வேண்டாம், டிராக்டரே உழுதுடும்னு சொல்லும் போது நம்மாழ்வார் சிரித்துக் கொண்டே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சொன்னார்? நீ சொல்ற டிராக்டர் எத்தனை கூட சாணி ஓடும்னு கேட்டார். எல்லாரும் சிரிக்கிறீங்க இல்ல? ஏர் நடத்துகிற போது மாடு தருகிற சாணம் அதே நிலத்திற்கு உரமாக பயன்படும். ஆனால் இந்த டிராக்டர் புகைய கக்குதே, நாம தானே எண்ணெய் வாங்கி ஊத்தணும், மனிதனுக்கும் மாட்டுக்கும் வேலையே இல்லாம போயிடுமே, அப்ப மனித குலத்திற்கு உழைப்புக்கு பஞ்சம் வந்துருமேன்னு அன்னைக்கே சிந்தித்த முன்னோர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. அவங்க எல்லாம் இருந்த மண்ணிய இந்த மண் நடுவுல அன்னைக்கு இந்த முன்னோர்கள் சிந்தித்தார்கள். ஏன்னு தெரியுமா? அவங்க சிந்திக்கிறதுக்கு அன்னைக்கு காரண பொருளா மாடு இருந்துச்சு, வயல் இருந்துச்சு, கலப்பு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கு மாடு இல்லைங்க. ஏங்க நீங்க அந்த காலத்துல மாட்டு வண்டியில போனீங்க, பாட்டுக்கு பாட்டு போட்டீங்க. நாங்க இன்னைக்கு ஆட்டோல போறோம், ஆட்டோக்கு பாட்டு போட்டோம். நீங்க ஆட்டோக்கு பாட்டு வச்சிருக்கீங்களா? ஆமா. ஆட்டோக்கார ஆட்டோக்கார 4 பேர் நல்லா பாடு பாட்டுக்கார கம்பெடுத்தா வேட்டைக்கார காந்தி பிறந்த நாட்டுக்கார. மாட்டுக்கும் ஆட்டோக்கும் சரியா போச்சா? அப்புறம் என்ன பாட்டு பாடினாரு? அந்த காலத்துல பொண்ணு மாப்பிள்ள கூட்டி வருவாங்களா, பார்த்தா பொண்ணு பாட்டு என்ன பாட்டு போடுவாங்களா? வாராயோ தோழி வாராயோ வாராயோ. இந்த பாடல் வாடல. நான் என்ன சொல்றேன், அந்த காலத்துல பொண்ணு அழைக்க போனோம், பொண்ணை வீட்டுக்கு கூட்டி வந்தா இந்த பாட்டை போட்டோம். இன்னைக்கு பொண்ணு எங்க கூட்டி போறோம்? நீங்க ஆட்டோக்காரன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஒண்ணு நினைவுக்கு வருது. நீங்க பல ஆட்டோக்களுக்கு பின்னால எழுதி இருக்கிறத பார்க்கலாம், பிரசவத்திற்கு இலவசம்னு. ஆனா உண்மையிலுமே சொல்றேன், ஆட்டோக்களில் எழுதி இருக்கிற இந்த வாசகம் எந்த ஆஸ்பத்திரியிலாவது எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை சிந்தியுங்கள் தயவு செய்து. புரிஞ்சவங்க நல்லா கைதட்டுங்க. உண்மையிலுமே சொல்றேன்,
அன்றாடம் ஏழை தொழிலாளியான ஆட்டோக்காரர் கூட ஒரு ஏழை கர்ப்பிணி பெண்ணை ஏற்றி மருத்துவமனைக்கு செல்ல நினைக்கிற போது அந்த பொண்ணுகிட்ட காசு வாங்குறத கருணையோடு வேண்டாம்னு தவிர்க்கிறார்களே. எத்தனையோ தனியார் மருத்துவமனைகளில் இயல்பான பிரசவத்தை கூட அறுவை சிகிச்சை பிரசவமாக மாற்றி விடுகிறார்களே. இது என்ன நியாயம்? எவ்வளவு காலம் மாறி தெரிஞ்சுங்க. அவர் சொன்னாங்க, பார்த்தா நாங்க பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டி வந்தா அன்னைக்கு பாட்டு போட்டீங்க, இன்னைக்கு பொண்ணை யாரா வீட்டுக்கு கூட்டி வரமா? அப்புறம் இப்ப நீங்க உங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டி வந்தீங்க, இப்ப நான் என் முன்னாடி வீட்டுக்கு கூட்டி வந்தேன். எல்லாரும் என்ன பண்றோம்? பொண்ணு வீட்டுக்காரங்களாம் இப்படியே மண்டபத்துக்கு போறோம். அப்படியே நீ அப்படியே மண்டபத்துக்கு வராங்களா? அப்படியே மண்டபத்துல தாலி கட்டும். பொண்ணு வீட்டுக்காரா இப்படியே போறாங்க, மாப்பிட்டுக்கு அப்படியே வந்துறாங்க. இந்த காலத்துல பாட்ட போட முடியுமா? இப்ப ஒருவேளை இந்த பாட்டை பார்த்து மண்டபத்தை போட வச்சுக்கலாம், அவன் தாலி கட்டின பிறகு பொண்ணு என்ன மண்டபத்துக்கு கூட்டி போக முடியும்? அப்ப நம்ம நடுத்தர போக முடியும்? நாம ஏன் நடுத்தர உள்ளவெல்லாம் பொண்ணு இப்ப மண்டபத்துக்கு கூட்டி நம்ம எங்க போறது? அப்ப காலம் மாறுதுலங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நாட்டுல வந்து காலத்துக்கு ஏந்த மாதிரி நல்ல பாட்டு போடுறதாக இந்த காலத்து கவிஞோட சிறப்பு. இருக்கீங்களா? உங்களை பத்தி ஒரு வார்த்தை பேசுறேன். நீங்க என்ன சாதாரண நடுவரா? நீ சொல்லுங்க. இந்த உலகத்துல எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் சென்று நாள்தோறும் தமிழ் பரப்பக்கூடிய ஒரு அற்புதமான நடுவர் எங்க கோப்பா ரவிக்குமார். நன்றி. உங்க பேருக்கு பிறகு என்ன பெருமை இருக்கு? உங்க ஊர் பேர் இருக்கு. ஆமா. என்ன ஊரு? பெருந்துறை. பெருந்துறை அப்படின்னு சொன்னா யாரு? அந்த ரவிக்குமாரா அப்படின்னு கேக்குறாங்க. ரவிக்குமார் அப்படின்னா யாரு? பெருந்துறை ரவிக்குமாரா அப்படிங்கிறாங்க. பேரால ஒரு மனுஷனுக்கு பெருமையா இல்ல ஊரால ஒரு மனுஷனுக்கு பெருமையா? பேரால ஊருக்கும். இந்த மாசத்துல ஒரு 4 தேதி இருக்கு, நீ குறிச்சுக்கப்பா. பேரால ஊருக்கும் பெருந்துறை ரவிக்குமார் சொன்னாங்க. ரவிக்குமாரா பெருந்துறை சொன்னாங்க. இதுக்கு இந்த மாதிரி பாட்டு ஏதாவது மஞ்சுளா பாடினாரா? ஆனா நான் பாடுவேன். இதுக்கெல்லாமா பாட்டு வச்சிருக்கேன். ஆமா. தள்ளி உட்காருமா. பழைய பாட்டு வந்து பக்கத்துல உட்காரு. படவா படவா பேரால பரவா. பிறந்த ஊருக்கு புகழச்சேரி, வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடி. பிறந்த ஊருக்கு புகழச்சேரி, வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடி. நாங்கள் நன்மை செஞ்சா கொண்டா செஞ்சா பண்பாடுவா. என்னாலும் மோசடிக்கு பொன்னால பலனுக்கு ஊரோடு சேர்த்துவார்களே. அம்மன் அருள் சேரும் அது நம்ம துணையாகும். ஆரெல்லாம் பாடலாம் கொண்டாடலாம். பாட்டு போட்டு கொடுத்தோமா? அது என்ன பாட்டு போச்சா? பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வ, அட நல்லதே செய்வ, வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுமே என்னாலுமே. நடுவில் ஏன் டேத்துல நீங்க பாட்டு பண்ணா அந்த டேத்தை உங்க டேத்துல குறைச்சிக்கணும். நான் தட்டிடக்கூடாது. உனக்கு முடிஞ்ச நேரத்துல தான் நீ பேசிக்கிட்டு இருக்க. நடுவில் தெரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து இப்ப ரவிக்கும் அவர் எங்க அண்ணன் ரவிக்கு பண்ணிருக்கீங்களே, நீங்க எங்க மஞ்சு அன்னைக்கு அவ்வளவு கேள்வி கேட்டா நீங்க அவள் பதில் சொன்னீங்களே. நம்ம படித்த மக்கள், நாகரிகமான மக்கள், பண்பான மக்கள் உட்கார்ந்துருக்காங்களே, இவங்க சார்பா நான் உங்கள்கிட்ட ரெண்டு கேள்வி கேட்கவா? மக்கள் சார்பா, சக்திபாளைய மக்கள் சார்பா நடுவர்கிட்ட 2 கேள்வியா? என்ன கேள்வி? ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்கவா, ரொம்ப கஷ்டமான கேள்வியா கேட்கவா? ரொம்ப கஷ்டமான ஈஸியான கேள்வி. ஒண்ணு இல்ல சார், என்ன மாதிரி ஒரு அடங்காத பையன், உன்ன மாதிரி ஒரு அடங்காத பையன். சரி, எங்க பழனியா அக்கா மாதிரி ஒரு அழகான பொண்ணு. சார் என்ன சார்? எங்க அக்கா சார் அகலமான பொண்ணுன்னு சொல்லு, அழகான பொண்ணுன்னு சார். உங்களுக்கு தான் சார் எங்க அக்கா அகலமான பொண்ணு. எனக்கு மட்டும் இல்ல, அந்த ஐயா கூட சொல்றேன், என் தம்பி அரிசி மூட்டை சாச்சு போட்ட மாதிரி உட்கார்ந்து இருக்குதுங்கிறாரு சார். எனக்கு எங்க அக்கா அழகான பொண்ணு சார். இப்ப நான் என்ன கேள்வி கேட்டிருக்கேன்? அடங்காத பையனுக்கும் அழகான பொண்ணுக்கும் வித்தியாசம் என்ன? என்ன? உங்க அக்கா புகழ ஒரத்த நாட்டுல வந்து கேட்டு பாரு, தெரியும். எங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. என்னப்பா அடங்காத பையனுக்கும் அழகான பொண்ணுக்கு என்ன வித்தியாசம்? சொல்லுங்க. அடங்காத பையன், இது அழகான பொண்ணு. இது பையன், இது பொண்ணு. இது நடுவே சொல்ற பதிலாங்க. இதுக்காக இந்த அறிவு சார்ந்த மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. நீ சொல்ல அடங்காத பையனுக்கு அழகான பொண்ணு வித்தியாசம்னா எல்லாரும் தன்னை மறந்து கை தட்டுறாங்க தெரியுமா? நீ சொல்லியா பாப்போம். அடங்காத பையனுக்கு அழகான பொண்ணு என்ன தெரியுமா? நீ சொல்லியா கை தட்டுறாங்களான்னு பாப்போம். அடங்காத பையன் ஊரை சுத்துவான். ஊரை சுத்துவான். அழகான பொண்ண ஊரே சுத்தும். கடைசியில சுத்தல்ல விட்டு போயிருவா. அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சு உட்கார்ந்துருப்பேன். சார் நீங்க பெருசா பேசுறீங்க சார். நீங்க இந்த மேல எப்படி இறங்கி போறீங்க? இறங்கி போறப்ப இந்த பக்கம் பார்த்தா ஒரு 500 ரூபாய் காசு கிடக்கு. இங்கயா கீழே நீ கொஞ்சம் நடுவர் வேலை பாரு. இந்த பக்கம் எவ்வளவு கிடக்கு? 500 ரூபாய் கிடக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் காசு கிடக்கு. 1000 ரூபாய் செல்லாதியா? எந்த ஊர்ல இருக்க?
சார் நான் சொல்றது கேளுங்க. இந்த பக்கம் 500 ரூபாய் கடக்கு, சரி, இந்த பக்கம் 1000 ரூபாய் கடக்கு. கேள்வி செல்லுமா செல்லாதானே? இல்ல இல்ல, 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, 2500 அது உங்களுக்கு தேவே இல்ல. இந்த பக்கம் 500 ரூபாய் கடக்கு, இந்த பக்கம் 1000 ரூபாய் கடக்கு, சரி. நீங்க நடந்து போறீங்க, நீங்க தமிழ்நாட்டில் பரபரப்பா நடுவர், சமூகத்தின் நல்ல செய்திகளோட நடுவர், நீங்க இந்த நடுவர் இந்த 1000 ரூபாய் எடுப்பீங்களா, இந்த 500 ரூபாய் எடுப்பீங்களா? நான் ரெண்டையும் எடுத்துட்டு அவசரத்துல போட்டுக்குவேன். ஊரா முட்டு காசு ஏன் நீ இப்படி ஆசை? எப்ப யாருதுன்னு கேட்டு கொடுக்கற வரைக்கும் பத்திரமா வச்சிருக்கணும்ல, அதுக்காக வச்சு. அவ்வளவு நல்ல மனுஷன் பேசுறாங்க, அப்புறம் நான் நல்லா இல்லையா? சார் ஒண்ணு வேணாங்க, நம்ம வீட்டுல ஆடு வைக்கிறோமே, ஆடு, அந்த ஆட்டுக்கு சுகர் இருக்கா? ஆட்டுக்கு சுகர் வராது. கொலஸ்ட்ரால் இருக்கா? வராது. பிபி இருக்கா? வராது. பிரஷர் இருக்கா? வராது. நம்ம வீட்டுல வைக்கிற மாடு, அந்த மாட்டுக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் ஏதாவது இருக்கா? மாட்டுக்கு எதிய சுகர், பிபி, பிரஷர்லாம் ஒண்ணு வேணாம். நம்ம வீட்டுல வைக்கிற நாய், அந்த நாய்க்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் ஏதாவது நாய்க்கு வளர்க்கிற நாய்க்கு இருக்கா? எதுவுமே இல்ல. ஆனா நம்ம ஆம்பளை கொண்டு பார்த்தேன்னா சுகர் இருக்கு, பிபி இருக்கு, பிரஷர் இருக்கு. ஏன் மாரடைப்பெல்லாம் வருது? ஏன்? என்ன காரணம்? எப்பா சக்திபாளையமே உத்து பாக்குதியா, இந்த பையன் ஏதோ சொல்ல போறான்னு. அங்க ஒரு அக்கா, நம்ம வீட்டுல வளர்க்கிற ஆடு மாடு கோழி இதுக்கெல்லாம் சுகர், பிபி, பிரஷர் எதுவுமே இல்ல. ஆனா மனுஷன் நம்மளுக்கு மட்டும் இருக்கே, ஏன் தெரியுமா? அதுக்கு பொண்டாட்டி இல்ல, நமக்கு பொண்டாட்டி இருக்கு. இதுக்கு ஒரு ஐயா வேகமா கைதட்ட வந்தாரு. ஆயா பக்கத்துல இருக்கிறத பார்த்து அப்படியே அமுங்கிட்டாரு. ஒரு பொண்டாட்டியால மனுஷன் இவ்வளவு கஷ்டப்படுறானே, எங்கேயோ வாங்கினதே இங்க வந்து பேசுறேன். இவன் கூட ஜாலியா சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்குன்னா ஒரு மனுஷனுக்கு பாட்டு தானங்க சந்தோஷம் மகிழ்ச்சி தரும். இதுக்கு நாங்க பாட்டு போட்டு கொடுத்தோம். எப்படி கொடுக்கணுமா? ஆசை வச்ச ஆண்டியாலையிலே அள்ளுசகள் உண்டே எண்ணி தெருவில் திரிகிறேன். நேற்று வர நடந்ததெல்லாம் சோழனே, நீ மட்டும் மனசு வச்சா திண்டு விடும் வேதனை. நான் மட்டும் இல்லை, நான் சன்யாசோ போயிருப்பா. காசி முதல் ராமேஸ்வரம் காதி கட்டி அலைஞ்சிருப்பா. மங்களத்தை பெற்றவனே உன் மனச மாத்திக்கேடா, மங்களத்தை பெற்றவனே உன் மனச மாத்திக்கேடா. ஏன் ஜோக கதைய கேடு தாய் குலமே, அம்மா தாய் குலமே, அதை கேட்பான் தங்காதம்மா உங்களமே, அம்மா உங்களமே. எங்க ஒரு பொண்ணை நம்பி என் மனசோட வச்சேன், சேர்ந்திருந்த சாதிசனோ அத்தனையும் மறந்து வந்தேன். கதையை கேள்வி தாய் குலமே, அம்மா தாய் குலமே. ஒரு பாட்டி என்பது ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் நல்ல கைது மறந்து போற மாதிரி. நம்ம பகுதியில் எடுத்த படம் தான் பாக்கியராஜ் சாரோடைய படம், அற்புதமான படம் உண்மையிலுமே. அதுல வந்த பாட்டு சார் ஒண்ணு வேணாங்க. காலம் மாறி போச்சு, நீங்க வாத்தியார் அறிமுகப்படுத்தினீங்க. ஆமா, எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 40 வாத்தியார் வேலை பாக்குறோம். எத்தனை வாத்தியார் வேலை பாக்குறோம்? உங்க ஸ்கூல்ல 40 வாத்தியார். எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 964 பசங்க படிக்கிறாங்க. எத்தனை பசங்க படிக்கிறாங்க? 960. 964. அத நீ கரெக்டா சொல்லியா? நான் கரெக்டா வச்சேன். நடுவுல நாங்க சும்மா உட்கார்ந்து சொல்ல வேண்டியதானே. 964 உங்களோட சேர்ந்து நானும் பேசிங்க பாரு. 964 பாருங்க. பேச்சாளர்கள் 40 நிமிஷம் பேசுறாங்க, 20 நிமிஷம் பேசுறாங்கன்னா பேசிட்டு உட்கார்ந்துறாங்க. நான் 3.5 மணி நேரத்துக்கு நான் முக்கிட்டு இருக்கேன். உண்மையிலுமே 3 பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு மணி 2.5 மணி நேரம் ஆச்சு. முக்கவும் முடியாம முனகவும் முடியாம நான் உட்கார்ந்துருக்கேன். நடுவுல மொத்தம் 964 பசங்க படிக்கிறாங்க. 964 பயலுக்கும் எங்க ஸ்கூல்ல வேலை பார்க்கிற 40 வாத்தியார்ல எல்லா பயலுக்கும் என்னதான் முடிக்கும். ஏன் ஸ்கூலுக்கு உங்களை மாதிரி அவ்வளவு பெரிய அறிவாளியா? நான் அறிவாளி என் பொண்டாட்டி சொல்லதே இல்லையா? இல்ல எங்க அக்கா பழனியம்மா அக்கா மாதிரி நான் போட்டு அழகாவா இருக்கேன். நடுவரா உட்காந்துருக்கனால அமைதியா உட்காந்துருக்கேன். உங்களுக்கு நீங்க பொறாமையில உட்காந்துருக்கீங்க. பொறாமல பொங்குது பேசு சார். நான் உங்களை மாதிரி அறிவாளி இல்ல, எங்க அக்கா மாதிரி அழகா இல்ல. சரி, இருந்த பொழுதும் 964 பயலுக்கும் என்ன பிடிக்குமே. ஏன்பா? ஏன்னா என்ன காரணம்? எங்க பள்ளிக்கூடத்துல பாடமே நடத்தாத வாத்தியா நான் ஒருத்தன் மட்டும்தான். ஏற்கனவே வாத்தியார்களை கண்டா கழுவி ஊத்துறாங்க. நீ வேற மேடை ஓட்டு பாடமே நடத்தாத வாத்தியார்னா அந்த கடைசியில இருந்து அண்ணன் எல்லாம் கைதட்டுறாங்க. அங்க வர எழுது நின்று கைதட்டு. நான் ஏன் சார் பாடம் நடத்த மாட்டேன்? ஏன் பாடம் நடத்த? நான் எங்க பள்ளிக்கூடத்து பிடி வாத்தியார், விளையாட்டு வாத்தியார். ஓ ஊதி வாத்தியார், உருளி ஊதி. அந்த ஊதி வாத்தியார் கைதாங்க சார். அந்த ஊதியா நீ பள்ளிக்கூடம் திறந்தாச்சுங்க. இன்னைக்குதான் 3ஆம் நாள். அன்னைக்கு ஒரு பையன் லேட்டா வந்தான். நான் கேட்டேன் பிடி கேட்டேன்னா அந்த பையனை பார்த்து ஏன்டா லேட்டுன்னு சார். லேட்டா போச்சு சார். அதான் ஏன்டா லேட்டுன்னு சார். எங்க தாத்தா செத்து போயிட்டா சார். தாத்தா செத்தா ஏன்டா ஸ்கூலுக்கு வந்தேன்னு வராட்டி தான் நீங்க அடிக்கிறீங்க, ஹெட்மாஸ்டர் அடிக்கிறாரு, கிளாஸ் அடிக்கிறாரு, எல்லாம் சேர்ந்து ஒரு அடிக்கிறேன்னா. நான் பாத்தீங்கன்னாக்கு போயிட்டு எங்க ஹெட்மாஸ்டர் சார் மகேஷ் வந்திருக்கான் சார், அவங்க தாத்தா செத்து போயிட்டான்னு சொன்னேன்.
அவர் பாத்தீங்கன்னா உடனே போய் கேட்பாரு, மகேஷா உடனே வீட்டுக்கு அனுப்புங்கன்றாரு. ஏன் சார்னு கேட்டா, மகேஷ் தாத்தா தான் எங்க ஸ்கூலுக்கு கெமிஸ்ட்ரி லேபை கட்டி கொடுத்தவரு. எங்க ஸ்கூலுக்கு கெமிஸ்ட்ரி லேபை கட்டி கொடுத்தாரு. பாத்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் போய், சார் மகேஷ் சார் கேட்டேன். அவர் சொன்னாரு உடனே வீட்டுக்கு அனுப்புங்க. சரி போயிட்டாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு எங்க ஹெட் மாஸ்டர் ஜெய்சங்க வாங்கினாரு. போயிட்டு என்ன சார்னு கேட்டா, 100 ரூபாய் காசை கொடுத்து மாலை கொண்டு மகேஷ் போட்டாரு. சாயங்காலம் 4 மணிக்கு மாலை வாங்கிட்டு மகேஷ் சாதாரு போறாங்க. அங்க பார்த்தா ஊரே அமைதியா இருக்கு. அங்க பார்த்தா ஒரு பெரிய மனுஷன் வந்தார். அவர்கிட்ட பார்த்து என்னையாரு கேட்டா, இந்த மாதிரி எங்க தாத்தா செத்து போயிடான்னு சொன்னான். சரி யாரான்னு கேட்டா, அந்த இருக்குன்னு இந்த மாதிரி பயலுக்கு பிடிச்ச மாதிரி இங்க அந்த போட்டு கொடுத்தான். என்னம்மா தேவி சக்கம்மா உலகம் தலைகீழ தொங்குது நியாயம்மா, என்னம்மா தேவி சக்கம்மா உலகம் தலைகீழ தொங்குது நியாயம்மா, சின்ன சிறுசெல்லாம் சிகரெட் எடுக்கிறான், அவன் சித்தப்பை மார்க்கெட்டை தீப்பட்டி கேட்கிறான், அவன் சின்ன சிறுசெல்லாம் சிகரெட் எடுக்கிறான், சித்தப்பை மார்க்கெட்டை தீப்பட்டி கேட்கிறான், பசுமாடு அம்மாவு அம்மாவே சொல்லுது, பச்சத்தமிழ் அம்மின்னு சொல்லுறான், என்னம்மா தேவி சக்கம்மா உலகம் தலைகீழ தொங்குது நியாயம்மா, உலகம் தலைகீழ தொங்குது நியாயம்மா, உலகம் தலைகீழ தொங்குது நியாயம்மா. உண்மையிலுமே ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில பெத்தவங்க எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஆசிரியர்கள். கைதட்டுங்க. உண்மையிலுமே என்ன காரணம் அப்படின்னா, இந்த மண்ணுக்கு நம்மை கொண்டு வந்தவர்கள் பெற்றவர்கள்னா, மண்ணுக்கு வந்த நம்மை முன்னுக்கு கொண்டு வருகிறவர்கள் தான் ஆசிரியர்கள். அந்த சமுதாயத்தை நம்ம இன்னைக்கும் மதிச்சு பேசணும். நடுவுல காலங்கள் மாறுதுங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாட்டு போறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லி முடிக்கிறேங்க. ஒரு வீட்டு வாசல சாம்பல் இருக்க சாம்பல், ஒரு வீட்டு வாசல இருக்கின்ற சாம்பல் கோயிலுக்குள்ள போனா என்னவா மாறுது? விபூதியா மாறுது இல்ல. ஒரு சாதாரண தண்ணீர் கோயிலுக்குள்ள போனா எப்படி மாறுது? தீர்த்தமா மாறுது. தீர்த்தம் மாறுது இல்ல. நம்ம வீட்டுல சமைக்கிற ஒரு சாதம் கோயிலுக்கு போனா எப்படியா மாறுது? சாதமா மாறுது. ஆனா மனுஷன் நம்ம கோயிலுக்கு போற மனுஷன் எப்படி மாறணும்? புனிதனா மாறணும். மாறணுமா? மாறலையே. இந்த நாட்டில் மனுஷன் இப்படி இருக்காங்கிறதுக்கு அன்னைக்கு ஒரு பாட்டு போட்டு கொடுத்தாங்க. மனுஷன் இங்க நம்ம அழகா சொல்லுவான், மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் நால்வகை பேய்களும் நாட்டிய பாடுதடா, மனிதன் அந்த போர்வையும் இருக்குது பார்வையும் நடக்குது நான் கண்ட மிருகமடா, அடையாடும் திருந்தலையே இதுக்காக வருந்தலையே, அடையாடும் திருந்தலையே இதுக்காக வருந்தலையே, நீயும் நானும் ஒண்ணு அடலசந்தா மனசுல என்ன, பொய்யையும் உரட்டையும் கொண்டு இந்த பூமிய புதுசா பண்ணு, சொன்னத சொல்லவா சொல்லாமல் என் செல்லவா, ஆனா உன்னத்தான் நம்புறேன் அல்லவா, உன்னாலே மாறுதல் வந்திடும் அல்லவா, உன்மதமா என் மதமா ஆண்டவர் என்ற மதம், அட நல்லவங்கே என் மதம் ஆண்டவர் அந்த மதம், அட பொங்கடா 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 சொல்லாத பூசலும் எங்களும் என்னடா, அட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சொல்லுறங்களடா, அந்த அந்த வந்தா கிறிஸ்தவமா இல்லை முஸ்லிமா இல்லை இந்துவா. நடுகளே, இந்த நாட்டில் எல்லோரும் சமம் என்று சொன்னது இந்த காலத்து கவிஞங்க. நான் என்ன சொன்னா, அந்த உலகத்தை வந்து தாயை பத்தி சொல்றாருங்க. அந்த தாயை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்க காலத்தை அறிமுகிறது. இந்த உலகத்திலங்க ஒவ்வொரு வீட்டிலும் தெய்வம் வந்து இருக்க முடியாது என்ற காரணத்துக்காக தாங்க ஒவ்வொரு வீட்டிலும் தாயை படைத்திருக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலும் வாடுகின்ற ஒவ்வொரு தாயும் அந்த மாரியம்மனுக்கு நிகரான தெய்வம்ங்க. ஆனா தாயின் பெருமையை நீ அந்த காலத்துல சொல்லலங்க. ஆனா இன்னைக்கு எங்களுடைய இசைஞானி இளையராஜா அம்மானா யாருன்னு சொல்லி கொடுத்தாங்க. அம்மானா யார் தெரியுமாங்க? அழகா சொல்லுவான், அம்மானா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா, அம்மானா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொள்ளும் சாமி சாமி, பெத்தவன மதிச்சா நீ உத்தமனி தாண்டா, அந்த உத்தமையே மறந்தா நீ செத்தவனி தாண்டா, அம்மா சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும்
இன்னைக்கு காலத்திற்கு ஏற்றார் போல் இன்று வாழக்கூடிய கவிஞர்களும் நல்ல பாடல்களை தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா பழைய பாட்டு தான் நல்ல பாட்டு, இன்னைக்கு உள்ள பாட்டு மோசமான பாட்டுன்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. காலம் என்ன சொல்லுதோ அதற்கான தீர்வுகளை நாங்களும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே மக்கள் மனக்குளிர பாடிய கவிஞர்கள், மக்கள் மனதில் உள்ள நல்ல கருத்துக்களை சொன்ன கவிஞர்கள் இன்றைய புது கவிஞர்களை என்ற நல்ல தீர்ப்பை தருவிகள் நம்பிக்கையோடு இப்படி நிறைவு செய்கின்றேன். கடைசி ஒரு உருண்டை சோற்றை கூட நமக்கு போராடி ஊட்டிய தாய் தந்தையை கடைசி காலத்தில் ஒருவேளை சோற்றுக்கு கையேந்தபடி விட்டு விடாதீர்கள். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். உண்மையாகவே மிகச்சிறப்பாக பேசி இருக்கக்கூடிய தம்பி ராஜ ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். நம்ம சக்திபாளையத்துல புதிய பாடலுக்காக பேசுவதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதை மிகச்சிறப்பா எனக்கு தெரிஞ்சு இளையராஜா அவர்களை ஞாபகப்படுத்தினார். ஒரு நாளைக்கு முன்பாக, நேற்று தான் அவங்களுக்கு பிறந்த நாள், இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பிறந்த நாள். எனக்கு தெரிஞ்சு கிழக்கு வாசல்ங்கிற ஒரு படத்துல அவர் போட்ட ஒரு பாட்டு, குறிப்பா அந்த பாடலுக்கு முன்னாடி இருந்த தொகையராவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் லைட்டா எப்போ கொடுங்கண்ணே. தாங்கிடதத்த தரிகிடதத்த தலாங்குதத்த தரிகிடதரிகிடதாங்கிடதத்த தரிகிடதத்த தலாங்குதத்த தரிகிடதரிகிடதாங்கிடதத்தரிகிடதத்தரிகிட தாங்கிடதத்தரிகிடதத்தரிகிடதாங்கிடதத்தரிகிடதத்தரிகிடதத்தரிகிடதா வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெருக்கோட்டுக்கு பாட்டுக்கு தாளத்தடி வேணும் வீட்டுக்கு வாசப்படி வேணும் இசைக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். இது அவர் பாட்டு. ஆனா இதை ஒரு நல்ல விஷயமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே சகோதரர் பேச்சை கேட்ட பிறகு புதிய பாடல்களிலும் சங்கதி இருப்பதாக இந்த மன்றம் கருதுகிறது. இதையெல்லாம் மறுத்து இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளராக வருகை தருகிறவர் நாட்டுப்புற நாயகி முனைவர் பழனியம்மாள் அவர்கள். உங்கள் கைதட்டலோடு பழைய பாடல்களே வரார்.